இந்த வீடியோ இருதயத்திற்கும் இருதய துடிப்பிற்கும் வாழ்நாளுக்கும் உள்ள தொடர்பை பற்றின ஒரு வீடியோ. இதை பற்றி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக முழுசாக பாருங்கள். இந்த அழகான உலகத்தில் நம்மளை சுற்றிலும் பறவைகளும் விலங்குகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. இவைகளை நம்ம டெய்லி நம்மளோட மெக்கானிக்கல் லைஃப்பில் ரசிக்கிறோமோ இல்லையோ அதை கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். சரி, இப்போ இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்நாள் அப்படின்றது இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்ப்போம், அல்லது ஒரு பூனைக்குட்டியோ அல்லது ஏதோ ஒரு பறவைகள் செல்ல பிராணிகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம். அவைகளை டெய்லி பார்க்குறது மூலிமா நமக்கு சந்தோஷங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒருவேளை அவைகள் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்கலாம். தனிமையில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஒரு மனச்சோர்வாக இருக்கிறவங்களுக்கு அந்த பறவைகளை பார்க்கும் பொழுது ஒரு வகையான உந்துதல் அப்படின்றது ஏற்படலாம். சரி, இப்போது இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களோ அல்லது ஒரு பூனைக்குட்டியோ பார்த்தோன்னா நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் வரப்போகுது. ஏன்னா அதோட வாழ்நாள் அப்படின்றது ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ நாய் அப்படின்னு ஒரு 12 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். பூனைக்குட்டினா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அப்போது இந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அல்லது வாழ்க்கை லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? வாழ்நாள். இந்த வாழ்நாளுக்கும் அந்த பறவைகளோட இருதய துடிப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹார்ட் ரேட்டுக்கும் லைஃப் ஸ்பேனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இந்த தொடர்பில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது இருதய துடிப்பு அப்படின்றது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உயிரினத்தோட வாழ்நாள் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன்படி பார்க்குறோன்னா ஆமைக்கு ரொம்ப வாழ்நாள் ரொம்ப அதிகம். அதே சமயம் அதோட ஹார்ட் ரேட் பார்க்குறோன்னா ரொம்ப கம்மி. இதே மாதிரி முயலுக்கு அதோட ஹார்ட் ரேட் அப்படின்றது அதிகம், அதோட வாழ்நாள் அப்படின்றது கம்மி. சரி, அப்போ ஹார்ட் ரேட்னால் என்ன தான் அப்படின்னம்னா, ஒரு நிமிஷத்துக்கு இருதயம் எத்தனை தடவை துடிக்குது அப்படின்றது தான் ஹார்ட் ரேட். எந்த ஒரு உயிர் வாழ்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ஆற்றல் அப்படின்றது வேணும். அது தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. இப்போ தாவரங்கள் பார்க்குறோன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய நீர், இது எல்லாமே உறிஞ்சி ஒரு வகையில் உணவு தயாரிச்சுக்குது. அதே மாதிரி விலங்குகள் அப்படின்றது தாவரங்களை சாப்பிட்டோ அல்லது ஒரு உயிர் இன்னொரு விலங்கை சாப்பிட்டோ வளர்ந்துட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உணவுகள் அப்படின்றது வேணும் இல்லையா? அந்த உணவுகள் அப்படின்றது தான் சாலிட் லிக்விட் கேஸ், அதாவது திட திரவ வாயு பொருள். இப்போ திடப்பொருள் அப்படின்னா உணவு, திரவப்பொருள் அப்படின்னா தண்ணி, வாயு பொருள் அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இது மூணையும் எது தான் நம்ம உடம்புல கொண்டு போய் சேர்க்குது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா அது இந்த ரத்தம் தான். அதாவது குருதின்னு சொல்லக்கூடிய, பிளட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தம் தான். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் இருக்கக்கூடிய சில சிறப்பு வாய்ந்த அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனையும் உணவையும் நிறைய பார்க்குறோன்னா கொண்டு போய் சேர்க்குது ஒவ்வொரு செல்களுக்கும். அப்படி சேர்க்கும்போது இந்த ஹார்ட் அப்படின்றது துடிச்சாகணும். ஏன்னா ஹார்ட்டு தான் ஒரு பம்பிங் ஆர்கன், ஒரு மோட்டார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த இருதயத்தோட தசைகள் சுருங்கி விரிகிறது மூலிமா இந்த ஹார்ட் ரேட் அப்படின்றது உருவாகுது. இந்த ஹார்ட் பீட் அப்படின்றது உருவாகுது. இதுதான் நம்ம டெக்னிக்கலாக வெளியிலேருந்து அதை பார்க்கும்போது ஹார்ட் ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உயிருக்கான வாழ்நாள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும், இயல்பாகவே அந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப துடிக்கும் திறன் இயல்பாக இயற்கையாகவே கம்மியாக இருக்குது, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட வாழ்நாள் அதிகமாகவும் இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எதை சொல்லலாம்னா ஆமையை சொல்லலாம். ஸோ ஆமையோட ஹார்ட் ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி அதோட வாழ்நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட 200லேருந்து ஒரு 350 வருஷம் கணக்கு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி முயலுக்கு படபடப்பாக இருக்கும். அதை நம்ம பிடிச்சி பார்க்குறோம்னாலே தெரியும். ஹார்ட் பீட் அந்தளவுக்கு இருக்கும். அது இயல்பான ஹார்ட் பீட்டு தான் அதுக்கு. ஆனால் அதோட வாழ்நாள் அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஸோ இது உயிரினங்களுக்கு உயிரினம் மாறுபடுது. ஒருவேளை மனிதர்களுக்குள்ளாக ஹார்ட் பீட் அப்படின்னா ஹார்ட் ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம் துடிக்கும். அது 72னா கிட்டத்தட்ட 60 செகண்டுக்கு பார்க்குறோன்னா 72 டைம் துடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு ஒரு பீட் ஒரு தடவை துடிக்கிறதுக்கு 0.8 செகண்ட் பார்க்குறோன்னா எடுத்துக்கும். 0.8 வினாடிகள் அப்படின்றது எடுத்துக்கும். அதாவது வினாடிகளுக்கும் குறைவாக எடுத்துக்கும். சரி, அப்போ மனிதர்களுக்குள்ளாக ஹார்ட் ரேட் மாறுமா அப்படின்னா அது இருக்கிற நிலையை பொறுத்து, உடலோட நிலையை பொறுத்து மாறும். குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு நார்மல் அடல்ட், ஒரு சராசரி மனிதனோட ஹார்ட் ரேட் அப்படின்றது 72ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இந்த 72ன்றது அதிகமாகலாமா அப்படின்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பாய்சனோ அல்லது பார்க்குறோன்னா ஒரு படபடப்போ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட் அப்படின்றது அதிகமாகும். ஸோ கிட்டத்தட்ட
ஒரு 100 வந்து ரீச் பண்ணலாம். 100லேருந்து 400க்கு வரைக்கும் போகலாம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 400 வரைக்கும் கூட இருதய துடிப்பு வந்து இருக்கும். அந்த சமயத்தில் நம்மளால் அந்த இருதய துடிப்பு வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நாடி துடிப்பு அப்படின்றதே இருக்காது கிட்டத்தட்ட. ஏன்னா இருதய துடிப்போட வெளிப்பாடு தான் வந்து நாடி துடிப்பு. மிக வேகமாக வந்து இது பீட் பண்ணுறதுனால நமக்கு அந்த நாடி துடிப்பு அப்படின்ட்டு தெரியாது. இந்த கண்டிஷனை தான் நம்ம டாக்கை கார்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். டாக்கை அப்படின்னா ஸ்பீடுன்னு அர்த்தம், கார்டியா அப்படின்னா இருதயம் வந்து துடிக்கிறது. ஸோ அப்போது வேகமாக இருதயம் துடிக்கிறது அந்த டாக்கை கார்டியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒருவேளை ஸ்லோவாக துடிச்சுது அப்படின்னா, அதாவது 72க்கும் கீழே துடிக்குது அப்படின்னா அதை வந்து பிராடி கார்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் சில இன்ஃபெக்ஷன் டயத்தில் வந்து பார்க்குறீங்கன்னா வரலாம். அதாவது கிருமி தொற்று அப்படின்ற ஒரு நிலையில். ஸோ அதை வந்து பிராடி கார்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிராடி அப்படின்னா ஸ்லோன்னு அர்த்தம். ஸோ இருதயம் வேகமாக துடிக்கிறத வந்து நம்ம டாக்கை கார்டியா அப்படின்னும், இருதயம் வந்து ஸ்லோவாக துடிக்கிறத பிராடி கார்டியா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. சரி, அப்போது இந்த நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இந்த வாழ்நாள் அப்படின்றதுக்கும் இந்த ஹார்ட் ரேட்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தானே பார்த்தோம். சரி, மனிதர்களுக்குள்ளாக இந்த இருதய துடிப்போட நிலை வந்து மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஸோ ஒருவேளை ரொம்ப உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, அத்லெட்ஸு இந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நாடி துடிப்பு அப்படின்றது சராசரியை விட கம்மியாக இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து 70 இருக்கலாம், 72 இருக்கிறதுக்கு பதிலாக 70 இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான எஃபிஷியன்சின்றது அதிகம். ஆக்சிஜன் வந்து கம்மியாக, அதாவது ஹார்ட் வந்து கம்மியான வகையில் வந்து துடிச்சும் அந்த ஆக்சிஜனை வந்து கொண்டு போய் கொடுத்துச்சு, செல்ஸ்க்கெலாம் வந்து கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து அதை கரெக்டாக இப்போ ப்ராப்பராக வேஸ்ட் பண்ணாமல் வந்து யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே இது வந்து ஒருவேளை ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்க, அல்லது வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். 72 விட வந்து அதிகமாக இருக்கும். சரி, இந்த இருதய துடிப்பை வந்துட்டு ஸ்லோ பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாழ்நாள் வந்து நீளுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மனிதர்களுக்குள்ளாக ஹார்ட் ரேட் வந்துட்டு நம்ம இயல்பாகவே நம்ம வந்து குறைக்கணும். அதாவது நோயினால் வந்து குறையக்கூடாது. ஏதாவது இயல்பான தன்மையிலே நம்ம குறைக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வாழ்நாள் அப்படின்றது அதிகம். நான் ஏற்கனவே சொன்னேன், விலங்குகளில் ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வாழ்நாள் வந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ அதன் மாதிரி மனிதர்களுக்குள்ளாக இயல்பாக இருக்க வேண்டிய அந்த 72க்கு பதிலாக ஒரு 70 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நான் சொன்ன ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அத்லெட்ஸ், அதாவது விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறவங்க, அவங்களுக்கான வாழ்நாள் அப்படின்றது அதிகம் தானே. ஸோ உடலில் எந்த ஒரு நோயும் இருக்காது, ரொம்ப ஆரோக்கியமாகவும் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் தான், அதாவது இயல்பாக நார்மலாகவே நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறது மூலிமா ஹார்ட் ரேட் அப்படின்றது குறையும். அதே சமயம் யோகா பண்ணுறது மூலிமா மிக முக்கியமாக குறையும். ஸோ அதனால் யோகா பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் வாழ்நாளில் ஒரு பகுதியாக நம்ம வந்து வச்சுக்கணும். டெய்லி லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நம்ம வச்சுக்கணும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, பல் விளக்குறது, அதே மாதிரி குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், இந்த அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதியாக வந்து இந்த யோகாவையும் எக்ஸசைஸையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னம்னாலே இந்த ஹார்ட் ரேட் அப்படின்றது குறையும். அதே சமயம் இது வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தும். அந்த வாழ்நாளம் அப்படின்றது ஒரு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸ்ட்ரெஸ் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதாவது மன அழுத்தம், ஒரு படபடப்பு, பதற்றம், இதெல்லாமே வந்து அதிகப்படுத்தும் இந்த ஹார்ட் ரேட்டை. ஒருவேளை இது இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோம், மனதை வந்து பார்க்குறோன்னா ரொம்ப சாந்தமாக, அமைதியாக, ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே வாழ்நாள் அப்படின்றது அதிகரிக்கும். விலங்குகள் எல்லாமே நோய்கள் இல்லாமல் தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக மனநோய்கள் வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா மனிதனுக்கு உண்டான இந்த கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிரங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயந்தான் நிறைய குழப்பங்களையும் சிக்கல்களையும் வந்து கொடுக்குது. அப்போது உடலும் மனமும் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல முழு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்றது தான் இயற்கையை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஹார்ட் ரேட், அதுக்கு உண்டான வாழ்நாள், அதுக்கு சம்பந்தமான மனிதர்களுக்கு உண்டான வாழ்வியல் முறைகளை பற்றி சிலது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி.